வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நம்ம சுரேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம லேப்டாப் எடுத்துனா அது வந்து ரேம் வந்து ஒரு ஸ்லாட் இருக்கா இல்லை 2 ஸ்லாட் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி தான் பார்த்து சொல்ல முடியாது அதில் ஒரு ஸ்லாட் இருக்கா இல்லை 2 ஸ்லாட் இருக்கான்னு. ஸோ அப்படி நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணாமே ஒரு ஸ்லாட் இருக்கா 2 ஸ்லாட்னு கண்டுபிடிக்க தான் உங்களுக்கு ஐடியா சொல்ல போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா CPU Z அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தா நமக்கு அந்த அப்ளிகேஷன் எஸ் கொடுத்துக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டெல் பென்டியம் போர்டு. இதில் வந்து மெமரியை கிளிக் பண்ணிக்கோங்க. மெமரியை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டைப் பார்த்தீங்கன்னா DDR3 ரேம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சேனல் பார்த்தீங்கன்னா சிங்கிள்னு இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து ஒரு ஸ்லாட் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்லாட் தான் நம்ம ரேம் போட முடியும். இதில் வந்து 2 ஸ்லாட் கிடையாது. ஸோ இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் அதில் வந்து சிங்கிள் ஸ்லாட் இருக்கா டபுள் ஸ்லாட் இருக்கான்னு. அதே மாதிரி வந்து ரேம் வந்து DDR2 இல்லை DDR3 DDR4 நம்ம டைப் வச்சு கெஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன வீடியோ